சீஸ் வந்து செடர் சீஸ் எடுத்திருக்கேன். 2 வெரைட்டி இருக்கு, எல்லோ வெரைட்டி அண்ட் ஒயிட். எல்லோ பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் சீஸ், இன்னும் கொஞ்சம் வாயில பட்டால சுருன்னு அந்த புளிப்பு தன்மை பிளஸ் ஒரு மாதிரி நல்லா இருக்கும். இது கொஞ்சம் மைல்டு வெரைட்டி, ஒயிட் வெரைட்டி. எதர் இதை எடுத்து சீவி போட்டுக்கலாம், இல்லாட்டி சீஸ் சிங்கிள்ஸ் ஸ்லைசஸ் மாதிரி கிடைக்கிறது உங்களுக்கு, பேக் ஆஃப் 10, 15 or 50 அந்த மாதிரி பிக் பேக்ஸ், அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். செடர் சீஸ் பிடிக்காது அப்படி ரொம்ப ஷார்ப்பா இருக்கு ஃபீல் பண்ணீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சீஸ் இருக்கு. யூ கேன் யூஸ் பார்மெசான், யூ கேன் யூஸ் மொட்சரெல்லா, அதுக்கப்புறம் க்ரூவே, அப்புறம் நிறைய சீஸ் இருக்கு வெரைட்டிஸ். ஸோ உங்களுக்கு எந்த சீஸ் பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பட் செடர் சீஸ் இந்த சாண்ட்விச்க்கு நல்லா ஷார்ப்பா டேஸ்டியா இருக்கும். ஸோ நம்ம இப்போ சாண்ட்விச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்யூஸ் எப்படி யூஸ் பண்றதும் காமிக்கிறேன். இது இன்ஃபேக்ட் நீங்க உட்காந்து கட்லாம் பண்ணிட்டு இருக்க வேணாம். இந்த வெளியில ரொம்ப வில்ட்டான இலையை மாத்திரம் எடுத்துருங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸ் மாத்திரம் எடுத்துக்கலாம். நம்ம ஜஸ்ட் ஒரு 4-5 லீவ்ஸ் போறோம் நம்மளுக்கு. யூஸ்வலா அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இதுவே ஷ்ரெட்டிங்னா ஜஸ்ட் பிச்சி வைக்கிறது தான். ஆல்ரெடி நீட்டா ட்ரிபிள் வாஷ் பண்ணி பேக்ல போட்டு அப்படியே விற்பாங்க, நீங்க அப்படியே வாங்கி சாப்பிடலாம். பட் இங்க இன்னும் அந்த மாதிரி வரலனால நம்ம எடுத்து நீங்க நல்ல ஈர துணிலையோ அந்த மாதிரி தொடச்சி வச்சிருந்தாங்கன்னா கூட எப்ப வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் அப்படியே ஓபன் பண்ணி வச்சிருங்க. நீங்க சாலட்க்கு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். சம்மர் சாலட், கார்டன் சாலட், கிரீக் சாலட், நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாலட் இருக்கு. நான் ரஃபா இந்த மாதிரி பிரிச்சு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் சீஸ் சீவி வச்சுக்கலாம். நம்ம சீஸ் சிங்கிள்ஸ் மாதிரி எடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி, அப்படியே ஸ்லைஸ் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து இன்னும் கொஞ்சம் ரிச்சா இருக்குமே தான், நம்ம எவ்வளவு வேணா சீஸ் மெனுவர் பண்ணிக்கலாம். சில பேருக்கு குறைச்சலா சீஸ் விரும்புவாங்க, சில பேர் குழந்தைங்க பாத்தீங்கன்னா ஹெவி சீஸ் விரும்புவாங்க. ஸோ அவங்க பாத்தீங்கன்னா லைக் நீங்க இது கொஞ்சமா ஜாஸ்தியா யூஸ் பண்ணிக்கலாம், குறைச்சலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டவர் கிரேட்டர் ஆர் எனி கிரேட்டர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் மிக்ஸ் பண்றேன் எல்லோ அண்ட் ஒயிட், ஸோ இந்த பேலன்ஸ் ஆஃப் டெக்ஸ்டர் இருக்கும், டேஸ்ட் ஆல்சோ. ஈஸியா சீவிடும் உங்களுக்கு. இன்ஃபேக்ட் இப்போ எல்லாம் ஸ்மால் ஈஸியா அஃபோர்டபுளா கிடைக்குது உங்களுக்கு. இட்ஸ் நாட் எக்ஸ்பென்சிவ், ரொம்ப விலையும் கிடையாது. இந்த மாதிரி ஸ்மால் ஸ்கொயர்ஸ் வாங்கினீங்கன்னா எவ்வளவு வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய பாக்ஸா வாங்குறதோட உங்களுக்கு இது ஈஸியர் ஆக்சுவலி. ஸோ அது ரொம்ப ஜாஸ்தி ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி 1-2 வாங்கிட்டா கூட போதும். சீஸ் பிடிக்காதவங்க கம்ப்ளீட்டா யூ கேன் அவாய்ட் திஸ் ஸ்டெப்பை அப்படியே அவாய்ட் பண்ணி. ஸோ சீஸ் இஸ் ரெடி. நம்ம எல்லா இன்கிரீடியன்ட்ஸுமே ரெடி. நெக்ஸ்ட் வந்து அசம்பிளிங் தான். நம்ம இது லஞ்ச் பாக்ஸ்க்கு வீக்லி 1 day நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க, நிஜமாவே கிட்ஸ் வில் லைக் இட். ஸோ எவ்ரிடே ஓப்பன் பண்ணுறச்சே சாம்பார் ரசம் இருந்தால் they will get bored. பட் ஒன்ஸ் இன் அ வைல் ஒரு சேஞ்சுக்கு ரா வெஜிடபிள்ஸ் அப்படியே உள்ள போகும் அண்ட் they will really appreciate you. ஸோ இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இதுவுமே எப்பவுமே மீடியம் ஹைலியே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை வேண்டாம். ஸோ நல்லா தவா ஹீட் ஆனப்புறம் அதுக்குள்ள நான் வந்து அந்த சாண்ட்விட்சை வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரெசன்டபிளா பண்ணலாம். நம்ம யூஸ்வலா இந்த கிரஸ்டோட யூஸ் பண்ணுவோம், பட் இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆர் யூ வாண்ட் டு டூ ஃபார் அ பர்த்டே பார்ட்டி, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் கூட்டிட்டு வராங்க உங்க பசங்க அப்படின்னு, சும்மா அவர் பார்க்கறதுக்கு லைக் அப்பீலிங்கா இருக்கணும் இல்லையா கண்ணுக்கும். ஸோ அதனால நான் ஓரன் ட்ரிம் பண்ண போறேன். இந்த எண்டை ட்ரிம் பண்ணி நீங்க டிஸ்கார்ட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி நைஃப் யூஸ் பண்ணிக்கோங்க, செரேட்டட் நைஃப். அதாவது இந்த எட்ஜஸ் வந்து இது மாதிரி இருக்கும், சா மாதிரி. ஸோ பிரெட்லாம் கட் பண்றதுக்கு அது ஈஸியா இருக்கும். நார்மல் நைஃப்க்கும் இதுக்கும் வித்தியாசம். அந்த நார்மல் நைஃப் பாத்தீங்கன்னா பிரெட் கட் பண்ணிட்டு அப்படியே இழுத்துட்டு வரும், உங்களால அது கட் பண்ண முடியாது. ஸோ எனி பேஸ்ட்ரீஸ், பிரெட், கேக்குக்கெல்லாம் இந்த மாதிரி செரேட்டட் நைஃப் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு யூ see the difference, நீட்டா வரும் உங்களுக்கு இந்த எண்ட் ரிசல்ட் ஆக்சுவலி. ஸோ நான் எண்ட் ட்ரிம் பண்ணிக்கிறேன். இதை யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா. பிரெட் கிரம்ஸா எடுத்து வச்சுக்கோங்க, மிக்சியில போட்டு அடிச்சு வச்சீங்கன்னா எதர் யூ கேன் யூஸ் ஃபார் கட்லெட் அந்த மாதிரி. இதுக்கு நிறைய பைண்டிங்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதுல வந்து கொஞ்சம் ஆலிவ் ஆயில் நல்ல கோல்டன் ப்ரௌனா ஆனாதான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். ப்ரஷ் இருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி யூஸ் ஸ்பூன் வச்சு கூட போட்டுக்கலாம். நல்ல கோல்டன் ப்ரௌன் சீக்கிரமா ஆயிடும். பட்டர் ப்ரிஃபர் பண்ணவங்க பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஆலிவ் ஆயில் ஐ திங்க் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கணும்.
இது நிறைய போடுறோம் இந்த கில்ட்டி கூட உங்களுக்கு இருக்காது ஆக்சுவலி. நல்ல பெரிய தவா இருந்தா 4 பீஸ் போட்டுடலாம் நீங்க ஆக்சுவலி. கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் இது கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ள நம்ம ஃபியூ லெட்டர்ஸ் லீவ்ஸை வந்து நல்லா வெட் கிளாத்தை வச்சு தொடச்சி வச்சிடலாம். ஆலிவ் ஆயில் வேலை ஓவர் நம்மளுக்கு.